ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பன்னீர் பாப்கார்ன். ஸோ 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீர் குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் டக்குன்னு வேலை முடியும். கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான பொருள், எப்போவுமே சிக்கனே கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுங்க. ஸோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட உள்ளே போயிட்டே இருக்கும். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் பாப்கார்ன் செய்கிற மாதிரியே பன்னீர் வச்சு பாப்கார்ன் செய்ய போகிறேன். பன்னீர் பாப்கார்ன். ஸோ சிக்கன் பாப்கார்னை விட ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சிக்கன் பாப்கார்ன் செய்கிறதுக்கு சிக்கனை 1 மணி நேரம் நம்ம மசாலாவில் ஊற வைக்கணும். பட் இது ஊற வைக்க தேவையில்லையே, டக்குன்னு ரெடி பண்ணி டக்குன்னு பொரிச்சு எடுத்து சாப்பிட்லாம். அதுக்கு நான் பன்னீரை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகா பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் பிளாக் பெப்பர், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சாஸ், இதுக்கு தேவையான அளவு சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்னொரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது தேவையான அளவு சால்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சிக்கன்லேயே செஞ்சு கொடுக்காம நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம். ஸோ பன்னீர் குழந்தைங்க டக்குன்னு சாப்பிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போயிடுச்சுன்னா அடிக்கடி கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இதில் நம்ம இந்த பன்னீரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ இதை இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக ஒதுரிக்கிங்க. நல்லா ஒதுரிக்கிங்க. மாவு நல்லா இதுலேருந்து வெளியில் வந்துடணும். இதே போல் நம்ம மறுபடியும் போட்டு கொஞ்சமாக நல்லா கோட்டிங் பண்ணிக்கிங்க. மாவு நல்லா கோட்டிங் ஆகணும். கோட்டிங் ஆன பிறகு தான் நம்ம அந்த மாவில் அந்த பன்னீர்லேருந்து மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துடணும். இதே போல் நீங்கள் சிக்கனில் பண்ணால் கூட இப்படி பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நல்லா வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, ஏன்னா நம்ம பன்னீர் இல்லையா டக்குன்னு தீஞ்சிடும், நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக சிக்கன் பாப்கார்ன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
நல்லா சாஃப்டாக சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக இருக்கக்கூடிய இந்த பன்னீர் பாப்கார்னை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு மயோனஸோ இல்லை கெச்சப்போ சைட் டிஷ் எதுவுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு தேவையில்லை. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், மேலேருந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த பன்னீர் பாப்கார்ன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.